தாமரைக்கணி எங்கள் ஊரில் வந்து அவர் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், எல்லாம் வந்தார் தாண்டி அவர் எம்ஜிஆரோட ரசிகர். அது வந்து 24 நேரம் அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டு தான் பாடிட்டே இருப்பார். பப்ளிக்கில் 100 பேர் முன்னாடி கூட வந்து பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டே இருக்கும், ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பார். நீங்கள் பேசும்போது மண்டையாட்டம் பின்னாடி தலைவர் 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 தான் அவருக்கு வந்து. அதை தவிர வேறு அது மாதிரி இவங்களை மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான வெறும் ரசிகர், அவ்வளோதான், வேறு எதுவுமே கணக்கில் கிடையாது நிற்பாங்க. அந்த மாதிரி வந்து இவர் ஆரம்ப காலத்துலேருந்தே தலைவர் இருந்தார். அன்னைக்கே அவங்க சரளா குறிப்பிட்டது போல் அவர் வந்து அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடியும் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார். அந்த சின்னம் என்ன தெரியுமா? தாமரை சின்னம். அன்னைக்கே ஆக்சுவலா அன்னைக்கு எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டு அது பதிவு பண்ணியிருந்தானே இன்னைக்கு பிஜேபிக்கு தாமரை சின்னம் கிடையாது. ஏன்னா லேட் 80s தான் பிஜேபின்னு உருவாகுது. அதற்கு ரொம்ப முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக 12 வருஷம் முன்னாடியே தாமரை சின்னத்தை லாக் பண்ணிட்டாங்க. அவருடைய பிஜேபியோட நல்ல நேரம் தாமரை சின்னம் வந்து இந்த பக்கம் போகல, இல்லாட்டி வந்து அது ஏடிஎம்கேயோட சின்னமாவே ஆயிருந்திருக்கும்.